ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சான்றிதழ் வந்து ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 20ஆம் தேதி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டி அதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆக போகுது. எஜுகேஷன் ஸோ குழந்தைகளை வந்து தனியார் பள்ளியில் இலவச கல்வி சட்டத்தின் கீழே நீங்கள் படிக்க வைக்கணும் அப்படின்னா ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிருக்கிறது ரொம்பவே நல்லது. அதில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இருப்பிட சான்றிதழ், அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்டிஃபிகேட் எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் Tnega அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு இந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணி ஸோ இந்த வெப்சைட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இருந்தாலும் நம்ம இதை பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும். பயனாளர் உள்நுழைவு அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே பார்த்திங்க அப்படின்னா நியூ யூசர் அண்ட் சிக்னேச்சர் அப்படின்னு நியூ யூசர் சைன் அப் இயர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய ஆதார் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பர். ஸோ மொபைல் நம்பர் என்டர் பண்ணி அதில் ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணுங்கள். கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஒரு அக்கௌண்ட்டில் 5 கேன் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு கேப்சா என்டர் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணாலே இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வீசஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் வந்து டிபார்ட்மெண்ட்டில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம நேட்டிவிட்டி தான் பண்ண போகிறோம். ஸோ நேட்டிவிட்டி எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு உங்களுடைய ஃபோட்டோ, எனி அட்ரஸ் புக், பர்த் சர்டிஃபிகேட், ஸ்கூல் டிசி, சோசியல் டிக்ளரேஷன், ஸோ இதெல்லாம் என்னென்ன டாக்குமெண்ட் டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இதில் ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. ஸோ ப்ரொசீட் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய கேன் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ கேன் நம்பர் இருக்கா எப்படின்னா, ஸோ நீங்கள் ஏற்கனவே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவ் சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட் எதனா அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த கேன் நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதில் உங்களுடைய மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ ரிஜிஸ்டர் கேன்னா நீங்கள் இது வரைக்குமே எந்த சர்டிஃபிகேட்டுமே இந்த Tnega வந்து நீங்கள் அப்ளை பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ரிஜிஸ்டர் கேன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் எதனா ஒரு கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எதனா ஒரு இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைக் கம்யூனிட்டிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த கேன் நம்பரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். கேன் நம்பர் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஆதார் நம்பர், மொபைல் நம்பர் எதனா ஒன்று சர்ச் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஸோ இது இப்போ வந்து எனக்கு கேன் நம்பர் தெரிஞ்சதுனால கேன் நம்பர் போடுறேன். அப்படி இல்லைனா ஃபாதர் நேமு, இமெயில் ஐடி, அப்ளிகேட் நேமு, ஸோ மொபைல் நம்பர், ஸோ இது எல்லாமே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லிஸ்ட்டில் வரும். ஸோ அதில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர், ஓடிபி, டேட் ஆஃப் பர்த், ஆதார் நம்பர், ஸோ இதெல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் ஓடிபி அப்படின்னு ஆப்ஷனை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய கேன் நம்பர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். அப்படி இல்லை ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய நேமு, அப்பா பேர், அம்மா பேர், உங்களோட அட்ரஸ் ஸோ கொடுத்து எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இதுக்கான எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற வீடியோ நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் அதை பார்த்து எப்படி கிளிக் பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து என்னுடைய கேன் நம்பரில் ஸோ இப்போ வந்து இதில் வந்து எதனா சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ நான் இப்போ வந்து வேறு ஏற்கனவே ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து என்னுடைய கேன் நம்பரில் வந்து அட்ரஸ் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஸோ அதை வந்து எடிட் கேன் நம்பர் ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு என்ன அட்ரஸ், ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்கூலில், அதாவது எந்த ஸ்கூலில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்கூல் வந்து 3 கிலோமீட்டர்ஸ்குள்ளே, அதாவது 1 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும். இல்லைனா அதிகபட்சமாக 3 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்கிற டிஸ்டன்ஸ் ஸ்கூலாக இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் அந்த அட்ரஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் அப்படின்ற ஆப்ஷனில் வருவாங்க. ஸோ அதனால் உங்களுடைய அட்ரஸ் வந்து எல்லா ப்ரூஃபும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், ஸோ ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டாக்குமெண்ட்ஸை இப்போவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு சில பேர் வந்து கேஸ் பில் இருக்குது அப்படின்னாலும் கேஸ் பில்லை வச்சு நீங்கள் ஆதார் கார்டை இப்போதைக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எஜுகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக 8 வருஷம் வரைக்கும் உங்களோட குழந்தைங்களை வந்து நீங்கள் ஈஸியாக படிக்க வைக்க முடியும். ஸோ அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில் பண்ணி அது என்னென்ன டீட்டெயில்ஸோ கரெக்டாக கொடுக்குறீங்க. ஸோ இருப்பிட சான்றிதழ் பொறுத்த வரைக்கும் ஸோ அட்ரஸ் ரொம்ப மெயின். ஸோ அதனால் உங்களுடைய ஐடி ப்ரூஃபில் என்ன அட்ரஸ் இருக்கோ, அதாவது ரேஷன் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதை வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ மெயினாக இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ணுறதுனால குழந்தைங்களுடைய ஃபோட்டோ, குழந்தைங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, இந்த ப்ரூஃப் எல்லாத்தையுமே நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஆதார் எடுக்கலை அப்படின்னா ஸோ நீங்கள் இப்போவே ஆதார் கார்டை எடுத்துருங்க. ஸோ அதுதான். ஸோ இதில் கேட்டிருக்க பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து தமிழில் டைப் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் கூகுள் இன்புட் டூலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்புட் டூவில் கூகுள் இன்புட் தமிழ் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் நீங்கள்
அப்படி டைப் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்முடைய கேன் நம்பர் ரெஜிஸ்டர் எடிட் பண்ணுறதுனால நீங்கள் ஏற்கனவே கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து ஜென்ரேட் பண்ணி ஓடிபியை நீங்கள் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஜென்ரேட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரு ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இப்போ வந்து நம்முடைய அட்ரஸ் வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ கேன் நம்பரில் என்ன அட்ரஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறோமோ அதுதான். ஸோ ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, நேட்டிவிட்டி பை பர்த் அண்ட் நேட்டிவிட்டி பை ரெசிடென்ட். ஸோ நேட்டிவிட்டி பர்த்னா நீங்கள் அங்கேயே பிறந்து வளர்ந்து இருக்கீங்க அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், நேட்டிவி பை பர்த். ஸோ அங்கேயே பிறந்து வளர்ந்தனால ஸோ வேறு எங்கன்னா பிறந்திருப்பீங்க ஆனால் இங்கே தான் ரொம்ப வருஷமாக இருந்திருப்பீங்க அப்படின்னா நேட்டிவிட்டி பை ரெசிடென்சி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பர்த்துக்கு உங்களுடைய கண்டிப்பாக அந்த நீங்கள் கொடுக்குற அட்ரஸும் குழந்தை இருக்கிற அட்ரஸும் சேமாக இருக்கணும். ஸோ அது இல்லை அப்படின்ற பட்சம் ஆப்ஷன் கொடுத்தா இந்தமாரி ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காட்டும். இதுவே நேட்டிவிட்டி பை பர்த் கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகாது. ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டில் வந்து இருக்கிற அட்ரஸும் பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்க அட்ரஸும் சேமாக இருக்குது அப்படின்னா பர்த் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. பர்த் சர்டிஃபிகேட்டில் வந்து டிஃப்ரெண்ட் அட்ரஸ் இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து வேறு அட்ரஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் உங்கள் கையில் எந்த அட்ரஸ் பேன் கார்டு ஸோ அந்த ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் ரேஷன் கார்டு இல்லைனாலும் ஸோ இந்தமாரி ரிலேட்டடான ப்ரூஃபை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. நான் குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக முக்கியம். ஸோ ஏன்னா குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டில் உங்களுடைய பேர் இருக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ ஃபைனலாக எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். ஸோ இதில் வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கார்டு இருக்குது அப்படின்னா ரேஷன் கார்டு என்னென்ன ப்ரூஃப் இருக்கோ எல்லாத்தையும் அட்டாச் பண்ணுங்கள். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மு. ஸோ இதெல்லாமே நீங்கள் இதில் வந்து நீங்கள் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா 20 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மற்ற டாக்குமெண்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 200 கேபிக்குள்ளே இருக்கணும். 200 கேபி தாண்டுது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபைல் இதில் வந்து அப்லோட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து 200 கேபி எல்லா டாக்குமெண்ட்டும் 200 கேபிக்குள்ளே இருக்கணும். ஃபோட்டோ மட்டும் 20 கேபிக்குள்ளே இருக்கணும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே ரிலேட்டட் சர்டிஃபிகேட் எல்லாமே ஆதார் கார்டு. ஸோ உங்கள்கிட்ட ரேஷன் கார்டு இல்லை அப்படின்னா ஆதார் கார்டு வேறு எதனா ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸை வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இப்போவே நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம். ஸோ அதில் வந்து முக்கியமாக எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிவிட்டு டவுன்லோட் ஃபார் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபோட்டோஷாப் தெரியும் அப்படின்னா ஏற்கனவே சைன் பண்ணதை வந்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஏற்கனவே சிக்னேச்சர் வந்து ரைட் பண்ணி சிஸ்டமில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃபோட்டோஷாப்பில் போய்ட்டு அல்லது பெயிண்டில் வேறு எதனா ஒரு ஆப்ஷன் சாஃப்ட்வேரில் போய்ட்டு அப்படியே காப்பி பண்ணி அந்த இடத்துல சிக்னேச்சர் அப்படின்றத வச்சு அப்படியே சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கம்ப்ரஸ் பண்ணி அதாவது இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மும் 200 கேபிக்குள்ளே இருக்கணும். ஸோ அதையும் நீங்கள் வந்து எல்லாத்தையும் சேவ் பண்ணிவிட்டு 200 கேபி இருக்கான்னு பார்த்துட்டு ஃபைனலாக அதை அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம அதை அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை அப்லோட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வரும். ஃபைனலாக அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கான அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேக் பேமெண்ட் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து பேமெண்ட் கேட்வேக்கு போகும். ஸோ அதில் வந்து நீங்கள் யூபிஐடியோ எதனா ஒரு டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ ஸோ நெட் பேங்கிங்கோ எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஷோ ஆகும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை TNE டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து ஃப்ரீக்வன்சியாக செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றது ஒன்ஸ் அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அது வந்து உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது உங்களுடைய சர்டிஃபிகேட்டை போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒப்புகை சீட்டு இதுக்கான சீட்டு வரும். அதிலே உங்களுக்கு வந்து விண்ணப்ப எண் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த விண்ணப்ப எண்ணை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து உங்களுடைய TNE டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற போர்ட்டலில் போய்ட்டு கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ரைட் அண்ட் செல் அக்னாலஜ்மெண்ட் வரும். அதில் என்டர் பண்ணி உங்களுடைய ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.